ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கட்டிங் வீடியோவில் தெளிவான விளக்கத்தோடையே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதை வந்து அந்த மெத்தேடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இது வந்து இடுப்பு பகுதி வந்து நம்ம எப்போவுமே எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து அடிப்போம். அந்த அளவு வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 இன்ச் மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த டாட் பிடிக்கணும். பேக் டாட் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம ஹைட் வந்து அளவு வச்சுக்கலாம். அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம அந்த டாட் அளவை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சைடில் ஜாயிண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ ஜாயிண்ட்டும் போட போகிறோம். அது இல்லாமல் நான் வந்து கப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயிண்ட் பகுதியை போட்டு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் தான் வந்து அதிகமாக ஜாயிண்ட் வரும். இப்போ இந்த பீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கை இறக்கம், உடம்பு இறக்கம் இருந்ததுனால நமக்கு சைடும் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வருது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பகுதியில் ஜாயிண்ட் வரக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 2 சைடும் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா டாட்டெல்லாம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ டாட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட் அளவு படி பிடிக்கல. இது வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஷோல்டர் அளவுலேருந்து நான் கனெக்ட் பண்ணி நான் பிடிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவான விளக்கத்தோட டேப் அளவு வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், கீழே டாட் வந்து நான் பிடிச்சிருக்கேன். இது வந்து ஹைட்டு ஒரு 2.5 இன்ச் அளவு இருக்கும். அகலம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1.1 அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேன். அடுத்து ஊக்கு பகுதியில் வரக்கூடிய டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 டாட் அளவையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து 3வது டாட் வந்து நம்ம இந்த அளவை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டையும் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மடிப்பு வந்து விழுகும். இப்போ இந்த மடிப்பிலேருந்து நம்ம 3வது டாட்டோட அளவையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாகவே நம்ம இன்ச் டேப் இல்லாமல் நம்ம இந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்க வரல அப்படின்னாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் அளவுப்படி வேணும் அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களுக்கு டாட்டோட அளவுகள் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதோட ஹைட்டு ஒரு 2.5 இன்ச் அளவு இருக்கும். அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1.1 இன்ச் அளவுக்கு நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். சைடில் வரக்கூடிய டாட்டும் வந்து நம்ம 2 ஈவனாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருக்கோம். இப்போ 3வது டாட் அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டாட்டோட அளவுகளை கணக்கு வச்சு தான் நம்ம இந்த 3வது டாட் அளவு வந்து நம்ம பிடிக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த கப் டாட் வந்து நம்ம ஈஸியான மெத்தட்லேயே நம்ம பிடிச்சாச்சு. எத்தனை பேர் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம 2 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். சாதா ப்ளவுஸும் அப்படிங்கும்போது லைனிங் கிளாத் வந்து 2 பீஸ் அளவு கொடுத்தா அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், பட்டி ஜாயின் பண்ணும்போது 2 ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து இதையும் ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு மேல் பக்கமாக படிமான தையல் வந்து போட்டு விட்டுறலாம். இதையும் அதே மாதிரி நம்ம திருப்பிட்டு படிமான தையல் வந்து போட்டு விட்டுறலாம்.
ரொம்ப ஈஸியான மெத்தேடில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர்த்துக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தேடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பட்டி வந்து 2 ஆப்போசிட் சைடு பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ 2 பட்டியும் ஈவனாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பட்டி நான் வந்து நல்ல பக்கமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடு பீஸும் நல்ல பக்கம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வருது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து 2 ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. வளைவு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து ஆப்போசிட் சைடு பீஸையும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ் டாட் வந்து பீஸ் கொஞ்சம் லைட்டாக மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வி பீஸ் ஊக் பீஸ் அடிக்கிறதுக்காக நம்ம வந்து மடிச்சடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு வி பீஸும் ஊக் பீஸும் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ஊக்கு பீஸ் தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து பெண்டு வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறக்காக நான் அந்த மடிப்பு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், ஊக் பகுதி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். மேல் பக்கமாக இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சில் 2 மடி மடிச்சுக்குங்க. சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீஸ் நகராமல் நின்றுக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வி பகுதியை நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வி பகுதிக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருப்பீங்க. இந்த மெத்தடில் மெஷர்மெண்ட் அளவு எதுவும் இல்லாமல் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சே கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து வி பகுதியும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 ஈவனாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஊக்கு பகுதி வந்து நமக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை செக் பண்ணாமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரண்ட் பகுதி மேலேயும் கீழே இருக்கும். அதனால் இதை பார்த்து செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து டேப்பை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறது இல்லை. அளவு ப்ளவுஸ் இருந்தால் போதும். நம்ம கட்டிங் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸோட மார்க் அளவு வந்து நம்ம பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இதை வந்து கிராஸ் பகுதியில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இது கிராஸ் பீஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இது கிராஸில் வச்சும் ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுனால நம்ம வந்து நேராகவும் கட் பண்ணிக்கலாம், கிராஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ஜாயிண்டிங் எல்லாமே வந்து நம்ம ஒரே பீஸாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
கழுத்து பகுதி பொறுத்தளவுக்கு கிராஸ் பீஸில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் பாஸ் ஷேப் வீ நெக் ஏதாவது போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நேர் கட்டிங்கில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் பீஸில் போட்டு எடுங்க. அப்போ தான் வந்து பெண்டெல்லாம் வந்து வளைஞ்சு வரும். பாருங்கள், இப்போ வந்து கழுத்து பகுதியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வெளிப்பக்கமாக விட்டுட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃப்ரண்ட் எட்ஜ் வரைக்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி விட்டுலாம். மீதி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு வரலாம். பாருங்கள், இதை வந்து உள்பக்கமாக மடிச்சுட்டு திரும்ப சைடில் வரக்கூடிய பீஸை இப்படி மடிச்சுக்குங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 2 தையல் போட்டு அடிக்க போகிறோம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பைப்பிங் ஃபுட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம பைப்பிங் வந்து உருட்டி அடிச்சுக்கலாம். இல்லை நார்மல் ஃபுட்டில் கூட நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். கார்னர்லேயும் உள்பக்கமாக நம்ம மடித்து அடித்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த பீஸ் கட் பண்ணும்போது பார்த்து கீழே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாமல் நம்ம பிசுறு மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். எட்ஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இதை மடித்து விட்டுறலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த தையல் போட்ட இடத்த வந்து ஒரு 1/4 இன்ச் பகுதி தையல் போட்டிருக்கோம். அதை வந்து அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டுறலாம். இப்போ கார்னர் எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம இன்னொரு ஸ்டிச்சிங்கை போட்டு விட்டுறலாம். அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம போட்டுக்கலாம். அளவு வந்து எவ்வளோ அளவு வந்து 1/4 இன்ச் அளவு பிடிச்சிங்க அப்படின்னா அதே அளவுலேயே நம்ம ஸ்டிச்சிங் போட்டு வரணும். எட்ஜு வரைக்கும் ஒரே அளவில் வர மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுவாங்க. பாருங்கள், கழுத்து பகுதி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரே அளவில் ஸ்டிச் பண்ணி போட்டு வந்துக்கலாம். இல்லை ஸ்டிச்சிங் வேணாம் அப்படின்னாலும் பைப்பிங் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கீழே விட்டுருக்கோம். அதனால் 1/4 இன்ச் அளவு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி 1 இன்ச் அளவுக்கு வந்து பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/4 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 இன்ச் அளவுக்கு திரும்பவும் மடிக்கிறோம். இப்போ மடிக்கும் போது நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் பெரிய தையலில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம். அதுக்காக இதை வந்து நம்ம பெரிய தையலில் வச்சு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து முன்பகுதி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது வந்து சென்டர் பகுதி. இதிலிருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீக் கட் போட்டிருக்கிற இடத்துலேருந்து மேல் பகுதியில் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். குடஞ்சி வெட்டுறதுக்காக 3/4 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு மேல் பக்கமாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து பெண்டாக்கி நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இந்த ஷேப் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம முன்பக்க ஜாயிண்டிங்காக நம்ம வைக்கிறோம், அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ப்ளவுஸோட முன்பக்கத்துக்கு நம்ம அந்த மார்க்கிங் பண்ணக்கூடிய கட் பண்ணி எடுத்த பகுதியை வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நான் பேக் சைடு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்லீவை. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. நான் வந்து பேக் சைடு பாதியும் ஃப்ரண்ட் சைடு பாதியும் தான் அட்டாச் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மெத்தேட் ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தேடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி மெத்தேட்லேயே யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் வந்து நான் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச்சிங் வந்து கம்பல்சரி போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் ஸ்லீவ் சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பகுதி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் வரணும். அந்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 2 சைடும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம உடம்பு பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். இப்போ வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், பேக் சைடு வந்து நான் 2ஆக மடிச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம இப்போ எப்படி மடிச்சிருக்கோமோ இதே பொசிஷனில் நம்ம அளவு ப்ளவுஸையும் மடிச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸையும் பேக் சைடு மட்டும் 2 ஈவனாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 பகுதியிலையும் நான் மார்க் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஊக்கு பகுதிக்கு நம்ம அளவு ப்ளவுஸோட ஊக்கு பகுதி பீஸை தான் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். அடுத்து வி பகுதிக்கு நம்ம அளவு ப்ளவுஸோட வி பகுதியை நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், உடம்பு பகுதியெல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் பகுதியை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஸ்லீவோட அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம் ஹோல் ரவுண்டிங்கையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். நான் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம ஒரு 1/2 ஹவருக்குள்ளார இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், ஆம் ஹோலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம். அளவு வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எல்லா அளவுகளுமே நம்ம கரெக்டாக வரணும். ஸ்லீவ் ஆகட்டும், ஆம் ஹோல் ஜாயிண்ட் ஆகட்டும், அதே மாதிரி இடுப்பு பகுதியில் வரக்கூடிய ஃப்ரண்ட் பேக் 2 சைடும் ஈவனாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம போட்ட கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் 3 ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. இப்போ 1/2 ஹவரில் நம்ம வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.